நாட்டில இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கடல்ல யுத்த குற்றம் ஒன்று நடந்திருக்கு. ஆயுத கப்பல் என்றுதான் இதுக்கு பேர், வார்ஷிப். ஆகவே ஆயுதங்கள் இருக்கும் தானே. அவங்க வந்தது சண்டை பிடிக்க, ஆனால் உண்மையாகவே சர்வதேச நிலப்பரப்பில் தான் இடம்பெற்றிருக்கிறார். அயோத்தியா கமேனி அவர்களுடைய சடங்கை வைப்பதற்கான வாய்ப்பு அந்த மக்களே கொடுக்கிறார்கள் இல்லை என்ற மாதிரியும் பேசுகிறார். எது உண்மை? ஒரு தலைமைத்துவம் இருந்திருந்தால் அதை ஓரளவுக்கு டிப்ளமேட்டிக்காக கதைச்சி, நாடுகளோட கதைச்சி, சுமூகமான முறையில் பேசுறதுக்கு கூட இப்போ அந்த நாட்டில் ஒன்றுமில்லை. அமெரிக்கா என்ன செஞ்சிருக்குன்னா ஈரானை இப்போ யூனிஃபைட் பண்ணியிருக்கு, உண்டாக்கியிருக்கு. எவ்வளவு தாக்கத்தை ஈரானுக்கு ஏற்படுத்த போகும்? வணக்கம். பேசப்படாத விடயங்கள் கட்டாயமாகவே பேச வேண்டிய விடயங்களை சுமந்து வருகிறது இன்ஃபார்மல் நிகழ்ச்சி. இன்றைய தினம் உலகமே எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற சவாலான விடயங்கள் சார்ந்ததாக இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகிறோம். மத்திய கிழக்கு நாடுகளிலே மிகப்பெரிய அளவு யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கள் வாழ்நாளிலே இந்த அளவு பெரிய யுத்தத்தை நாங்கள் பார்க்கவில்லை. 2025 யுத்தம் ஆரம்பித்தது, 12 நாட்கள் நீடித்தது. ஆனால் பெரிய அளவு தாக்கத்தை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தம், நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தம், அது பாரிய அளவு தாக்கத்தையும் அழிவையும் சர்வதேச ரீதியாக எல்லா நாடுகளுக்கும் ஏற்படுத்த போகிறது. எங்கள் நாடு அதிலே மிகப்பெரிய அளவு தாக்கத்தை உள்வாங்க போகிறது. இது சம்பந்தமாக நாங்கள் பேச போகிறோம். எங்களோடு ஷிஹார் அனீஸ் எங்களோடு இணைந்திருக்கிறார். அதிலே ஷெரீன் சரூர் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். முதலாவதாகவே ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். ஷெரீனிடமே நான் இந்த கேள்வியை ஆரம்பத்திலே ஆரம்பிக்கிறேன். 2 நாட்களுக்கு முதல் எங்களுடைய சர்வதேச கடல் பரப்பிலே ஈரானுடைய யுத்த கப்பலாக சொல்லப்படுகின்ற ஒரு கப்பல் நீர்மூழ்கி குண்டினால் தாக்கப்பட்டு முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டது. அதிலே கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டவர்கள் ஈரானியர்கள் இறந்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். அந்த கப்பல் தாக்கப்பட்ட சார்ந்ததாக பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. உண்மையாகவே எங்கள் நாட்டுக்கு இவ்வாறான தாக்குதல் இடம்பெறப் போகிறது முன்கூட்டியே தெரியுமா, அல்லது இந்தியாவுக்கு இவ்வாறான தாக்குதல் இடம்பெறப் போகிறது என்று முன்கூட்டியே தெரியுமா? தெரிந்து கொண்டு மௌனமாக இருந்தார்களா? எவ்வாறு இந்த தாக்குதல் இடம்பெற்றது? முதலாவது யுத்த கப்பல் சொல்லக்கூட, இந்த கப்பல் யுத்த கப்பலாக இருந்தாலும் 3 கப்பல் ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு ஜாயின் ஆப்ரேஷன் சொல்கிறது. அதாவது ஒரு நாட்டில் நேவி கடல்களில் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் செய்வாங்க, தங்களோட பலத்தை காட்டுற சம்பந்தமாக எப்படி நாங்கள் எங்களோட வாட்டர்வே சமுத்திரத்தை பாதுகாத்து கொள்கிறோம். அப்போ அவங்க வந்தது சண்டை பிடிக்க இல்லை, அவங்க வந்தது இந்தியாவோடு சேர்ந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செய்ய. மற்ற நாடுகளில் இருந்தும் யுத்தம் சார்ந்து இருக்கின்ற கப்பல்கள் அங்கே வந்துச்சு. அவங்க திரும்பி போகும்போது எனக்கு தெரிந்த அளவுக்கு இந்த பர்டிகுலர் கப்பல், அடிபட்ட கப்பலில் ஒரு என்ஜின் கோளாறு இருந்திருக்குது. அப்போ அவங்க முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாங்க இந்த கப்பலில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு இலங்கைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இலங்கையில துறைமுகத்தில் டாக் பண்ணுறதுக்கு, அதை நித்தாட்டுறதுக்கும் அதுக்குரிய ரிப்பேர்ஸ் செய்கிறதுக்கும் அனுமதி கேட்டிருக்கிறாங்க. அப்போ அப்படி அனுமதி கேட்ட நேரம் எங்களோட நாடு பல தந்திரபாயங்களை பாவித்திருக்கிறார்கள். அதில் ஒன்று தான் அவர்கள் பிரசிடெண்டே சொன்னார் அவரோட இன்டர்வியூவில், கடைசியான இன்டர்வியூவில், நாங்கள் யுத்தம் 2 நாட்டுக்கடையில் நடந்துட்டு இருக்கிறபடியால் அந்த நாடுகளில் அனுமதி கேட்க வேண்டி வந்துச்சு, இந்த கப்பலை எங்களோட நாட்டுக்குள்ளே அனுமதிக்கலாமாண்டு. எந்த கணிப்பின்படி 2 நாடு என்று சொன்னால் அமெரிக்கா, ஈரான் 2 நாடுகளோடையும் கதைச்சது. விச் மீன்ஸ் அந்த இப்படி ஒரு கப்பல் நடுக்கடலில் நிற்குதுன்றதை நாங்கள் சொல்லிட்டோம். அப்போ ஒரு யுத்தம் பிடிச்சு கொண்டு இருக்கிற நாடு என்ன செஞ்சது, அதை அவங்கள முழுக்களும் அழிக்கிற ஒரு ப்ரோசஸில் போனது. அதெல்லாம் இன்னொரு ஷிப்பும் மற்ற பக்கத்தில் நிற்கக்குள்ள ஒரு மாதிரி அவங்க அதை கொண்டு ஆக்களை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இதை தவிர்த்திருக்கலாம். இந்தியாவுக்கு தெரியுமா இப்படி ஒரு கப்பல், அதாவது இந்தியாவினுடைய விருந்தினராக வந்த ஒரு கப்பல் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு இந்து சமுத்திரத்தின் ஊடாக தன்னுடைய இருப்பிடத்தை சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தாக்கம் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே இது சர்வதேச நிலப்பரப்பில் தான் இடம்பெற்றிருக்கிறதா, அல்ல நீர்ப்பரப்பில் தான் இடம்பெற்றிருக்கிறதா? ஸோ இந்தியாவுக்கு தெரிந்திருக்கும். ஏன்னா எங்களுக்கு அறிவித்தல் கொடுத்த மாதிரி
அவர்களுக்கும் அறிவித்தல் கொடு. இப்போ இந்தியா நியூஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் சொல்கிறாங்க தெரிந்து அவங்களுக்கு அறிவித்தல் கொடுக்கப்பட்டதுண்டு. இப்போ இந்தியாவும் இப்போ சொல்கிறாங்க ஸ்ரீலங்காவோட சேர்ந்து நாங்கள் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் செய்கிறோம்னு சொல்லி. முதல் அவங்க அழைத்து வந்த ஒரு அழைப்பின் பேரில் வந்திருந்தபடியால் இலங்கையில் கேட்க முந்தி அவங்க இந்தியாவில் கட்டாயம் கேட்டிருப்பாங்க. மற்றது இப்போ ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் சார்ந்து நடக்கிற இந்த யுத்தம் வந்து இப்போ இந்த சமுத்திர கடலில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா யுத்த குற்றம் ஒன்று நடந்திருக்குது. இலங்கையிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கடல்ல யுத்த குற்றம் ஒன்று நடந்திருக்குது. அப்ப இந்த கப்பலிலே பொதுவாக சொல்லுகிறார்கள் இது ஆயுத கப்பல் என்றுதான் இதுக்கு பேர், வார்ஷிப். ஆகவே ஆயுதங்கள் இருக்கும் தானே, ஆயுதங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது யுத்தத்துக்கு தயாரான நிலைமையில் தானே இருக்கிறது, ஆகவே அதை நாங்கள் அழிக்கலாம் தானே என்று அமெரிக்கா சொல்லுகிறது. ஸோ இப்படியான ஒரு வேலையை அவங்க செய்ய போறாங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் அண்மித்த நாடுகளோடு அவர்கள் கதைத்திருக்கணும். சரியா? அது கதைத்தார்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. மற்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அவங்க என்னத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி. ரைட்? இப்போ இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வளமையாக பூலோக நாடுகளில் இருக்கிற ஒரு முறைதான் ஒரு அதாவது அவங்கள நாட்டில் இருக்கிற மிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்து மற்ற நாடுகளோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. அப்போ இது இந்தியாவுக்கும் ஒரு கடப்பாடு இருந்தது. இது யுத்தத்துக்கு வரவில்லை, இவர்கள் இப்படி தங்களோட சேர்ந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்தது. திருப்பி போகிறதுக்கு அவங்களுக்கு வழிவகையே உண்மையாக அந்த நாடு செஞ்சுருக்கணும். இலங்கை நாடும் அதை திருப்பி போகிறதுக்கு வழிவகை செஞ்சுருக்கணும். ஏன்னா அவங்க எந்த காரணம் கொண்டு யுத்தம் செய்கிறதுக்காக அந்த கப்பலை அதில் நிப்பாட்டை. ஷிஹார், இப்போ அதில் சந்தேகம் இருக்கிறது, அமெரிக்காவுக்கு எப்படி இந்த கப்பல் இங்கே இருக்கிறது தெரிந்தது? அதாவது அவருடைய தொழில்நுட்ப ரீதியாக அவர்களுக்கு எங்கு எந்தெந்த நாட்டிலே எந்தெந்த கப்பல் இருக்கிறது இயற்கையாகவே அவர்களுக்கு தெரியுமா? அல்லது சில நேரங்களிலே பல பேர் சொல்லுகின்ற விடயம் இலங்கையிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது அல்லது இந்தியாவிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது, இவ்வாறு ஒரு கப்பல் இங்கே இருக்கிறது என்று. நான் இந்த நாடுகளிலிருந்து வெளியாகிருக்கும் நம்பையில் என்ற அவங்கள்ட்ட தொழில்நுட்பம் வேண்டிய அளவு இருக்குது. அடுத்தது இந்தியாவில் அந்த நடந்த அந்த இந்த எல்லா எல்லா நாடுகளிடம் வந்து அந்த கடற்படைகள் வந்து அவன் சொந்த கூட்டு பயிற்சியில் வந்து அமெரிக்காவுக்கும் ஒரு ஒன்று இருக்குது வைவாகம். அமெரிக்கா கப்பலும் அதில் இருந்திருக்கலாம். அமெரிக்கா அவங்களும் வந்து அங்கே அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. வளமையாக வந்து உலக நாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புதல் அது. அதால் நான் நம்பல இந்த நாடுகள் தான் இந்த இந்த தகவலை கொடுத்துருக்கோம். அதுக்கான இந்த கொடுத்தா கூட துல்லியமான தகவல் எடுக்கிறதுக்கான அவங்களுக்கு அனைத்து தொழில்நுட்பம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த இந்த இந்தியா சமுத்திரத்தீங்கன்னா நிறைய இடத்துல அவங்களோட பேசஸ் இருக்குது. சொல்வது போல் உண்மையாகவே அமெரிக்கா கூட இதுக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம். இவ்வாறான ஒரு அழைக்கப்பட்டிருக்கும். அவை அவருக்கு தெரியும், தெரிந்திருக்கும். ஆகவே அந்த பின்னணியிலே தான் இந்த தாக்கம் வந்து இன்னொரு விஷயம். இது வந்து இந்த பயிற்சி நடந்த வந்து பிப்ரவரி 18 25, யுத்தம் தொடங்குறது வந்து பிப்ரவரி 28. அப்ப இந்த கப்பல் வார நேரம் வந்து யுத்தம் இருக்க இல்லை. கப்பல் ஈரானிலிருந்து வர நேரம் வந்து யுத்தம் இருக்க இல்லை. யுத்தத்துக்கான அறிகுறிகள் இருந்ததே தவிர யுத்தம் இருக்க இல்லை. அங்க வந்து அவங்க இந்திர சமுத்திரம் இருக்கிற நேரம் தான் யுத்தம் தொடங்கினது. ஆகவே இது சற்றுமே எதிர்பாராத ஒரு தாக்குதலாக ஈரான் எதிர்கொண்டிருக்கிறது. அழித்ததன் பிறகு, அந்த கப்பலை அழித்ததன் பிறகு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதா? என்ன ஆயுத கப்பல் என்று சொல்லுகிறார்கள், ஏதாவது ஆயுதங்கள் இருந்ததா? கப்பலே உள்ளுக்கு போயிட்டுது, கண்டுபிடிக்க முடியவில்லை, அதுக்கான ஆதாரங்கள் இல்லை. கப்பல் கடலுள்ள போயிட்டப்ப நான் நினைக்கிறேன். இப்போ நான் போய் நான் அந்த வைத்தியசாலைக்கு போனேன், காலி வைத்தியசாலைக்கு. அந்த அதே நாளில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வைத்தியர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இவரோட சடலங்கள் வந்து உடல் எல்லாம் அழகாக இது எந்த சிதறலும் இல்லை. கால் மட்டும் வெடிச்சிருக்குது, கால் வெடிச்சிருக்குது அல்லது வந்து கால் உடைஞ்சிருக்குது. இப்போ நான் அந்த அதிர்வுக்கு கீழால் அந்த அதிர்வுக்கு வந்து நடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இவர்கள் மூழ்கித்தான் பெரும்பாலான இருந்திருக்கிறார்கள். அதால் வந்து அந்த இப்போ கீழே வரணும் வந்து நெருப்பு அப்படி ஒரு பெரிய பத்திரத்தை அந்த மாதிரி ஒன்று வந்துடல போல. அப்போ அந்த என்ன நடந்திருக்காண்டா அது வந்து அது ஒரு பெரிய அதிர்வு வந்து அப்படி எல்லாரும் உள்ளுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ கப்பல் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. மூழ்கித்தான் பல பேர் வந்திருக்கிறார்கள். அதிலே கொஞ்சம் பேரை நாங்கள் காப்பாற்றியும் இருக்கிறோம். காப்பாற்றுகின்ற பொழுது ஒரு பயம் இருக்கவில்லையா எங்கள் நாட்டுக்கு? இது காப்பாற்ற வழிக்கிடுகிறோமே சில வழிகளிலே. இப்பொழுது நான் ஒரு 2-3 மணித்தியாலங்களுக்கு முதல் ஒரு தகவல் வருகிறது. நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலே அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கிறதாம் என்று சமூக வலைத்தளங்களிலே வந்த தகவல். எச்சரிக்கை விடுத்திருக்கிறது, இவ்வாறான ஈரானுக்கு சார்பான செயற்பாடுகளை செய்ய வேண்டாம் என்று. அது ஒரு பின்னணியிலே இந்த காப்பாற்ற வழிக்கிடுகின்ற பொழுது இலங்கையினுடைய வகிபாகம் எவ்வாறு இருந்திருக்கும்?
ஸோ ரொம்ப இக்கட்டான ஏன்னா நீங்க சூழ்நிலையாக சொன்னீங்க ஆரம்பத்திலேயே முதலாவது அவர்கள் அழைப்பு கொடுத்திருப்பார்கள், இலங்கை பயந்திருக்கும், இலங்கை சொல்லியிருக்கும், அமெரிக்காவுடனும் பேசியிருக்கும், ஈரானுடனும் பேசியிருக்கும், ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு பிறகு ரெஸ்கியூ ஆபரேஷன்ல நீங்க சொன்னது போல் ஒரு 40-50 பேரை காப்பாற்றியும் இருக்கிறார்கள். என்ன நிலைப்பாடு? ஸோ இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் ஒரு சிறு நாடு. ஸோ எங்களுக்கு அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் உண்மை. பட் மனிதாபிமான ரீதியாக நடுக்கடல் இந்த சமுத்திரத்தில் என்ஜின் கோளாரோட ஒரு படகு நிற்கும் போது அது அநேகமாக பெரிய படகுன்னு சொன்னால் அது ஒரு நேவிட படகாகத்தான் இருக்கும் எந்த நாடாக இருந்தாலும். அப்போ அதுக்கு புரோட்டோகால் இஷ்யூ ஒன்று இருக்குது. அப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஈரான் எம்பசியோட இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து கதைத்து கொண்டிருக்கு. ஈரான் எம்பசியும் இதை பற்றி அறிவிச்சிருக்கிறாங்க தங்களோட செயலர்ஸை காப்பாற்ற சொல்லி, ரைட்? ஸோ அந்த கான்டெக்ட்ஸில் தெரியும் யுத்தமும் நடந்துட்டு இருக்குது. பட் இவர் சொன்ன மாதிரி யுத்தத்துக்கு வரையில் அவங்க ஒரு 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 நிர்கதியாக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் இலங்கை கடற்கரையில் நின்றிருக்கிறார்கள். ஸோ அதுக்கு ஒரு குயிக் ஆக்ஷன் ஒன்று நாங்கள் கட்டாயம் எடுத்திருக்கணும். சரி, அது எடுக்கல. இன்னொரு படகு வந்தது, அதில் சரியான முடிவு எடுத்திருக்கிறாங்க என்றால் அந்த படகை அந்த 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 கப்பலை இலங்கையில் எங்களோட மிக முக்கியமான துறைமுகம் தான் கொலம்பில் இருக்கிற துறைமுகம். அதுக்கு கொண்டு குயிக்காக அவங்கள எடுத்து போட்டு வழியால் கப்பலை ட்ரிங்கோமலை பக்கம் அனுப்பிட்டாங்க. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக். ஏண்டா எங்களோட மிக முக்கியமான கப்பல் துறை தான் கட்டுற இடம்தான் கொழும்பு. அதில் இருக்கிற விடயங்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக அங்கே இறக்கி விட்டு உடனடியாக கப்பலை அப்படி நான் நினைக்கவில்லை. இந்த கப்பல் அங்க நின்றால் எங்கட துறைமுகமும் அவங்க அடிப்பாங்க இதுல அவங்க அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கா கால்லையும் நாங்க செஞ்சிருக்கலாம் ஏதாவது கொஞ்சம் முன்கூட்டின்னு தான் நான் யோசிப்பேன். இதுல உண்மையா ராகேஷ் சர்வதேச சட்டங்கள் இருக்கு. அதாவது இலங்கையின் கடற்பரப்பு சொல்ற நான் சொல்றோம் நாட்டிக்கல் மைல், கடல் மைல்னு சொல்றோம் 12 கடல் மைலுக்கு அங்கே வரங்காட்டி இலங்கை, அது இலங்கைக்கு உள்ளான கடல் பரப்பு. அதிலே தான் நடங்குன்னா இலங்கை நேரடியாக பொறுப்பு. இதுக்கு வெளியில் நாங்கள் சொல்கிறோம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னு சொல்கிறோம். இது இலங்கையோட கடல் இல்லை, சர்வதேச கடல் பரப்பு. ஆனால் அதிலே தான் நடந்துண்டா இலங்கைக்கு ஒரு வகிபாகம் இருக்குது. அதாவது இலங்கை தான் அந்த அவங்கள யாரை காப்பாற்றுறதோ அதை ரெஸ்கியூ பண்ணுறது. ஆமாம், அது இலங்கைக்கான பரப்பு. இப்போ இவங்க இருந்த கடல் பரப்பு அந்த பரப்பில் தான் இவங்க இருந்தாங்க. அதாவது இலங்கைக்கு கடல் பரப்பு அல்ல, இலங்கைக்கு வெளியே. ஆனால் இலங்கையோட வழிபாகம், அதாவது ஏதாவது நடந்துட்டா இலங்கை தான் அதை ஏதாவது செய்யணும், ஏதாவது காப்பாற்றுறா கூட இலங்கை தான் போகணும். அந்த கடற்பரப்பு தான் இவங்க இருந்தாங்க. அந்த சர்வதேச சட்டத்தின் கீழே தான் இலங்கை உண்மையாக இவங்களை காப்பாற்றி இந்த 2வது கப்பலை காப்பாற்றினா 1வது கப்பலுக்கும் அவங்க ஏதாவது காப்பாற்றி இருந்திருக்கலாம். ஆனால் 1வது கப்பலில் எந்த பிரச்சனையும் இருக்க இல்லை. அவங்க கேட்ட விஷயம் அவங்க இலங்கைக்குள்ளே வரவாண்டுக்கு தான் கேட்டாங்க. அவங்க இப்போ 2வது கப்பல் இயந்திர கோளாறுன்னு இருந்தது, அதால் அவங்க நிற்கதியாகப்பட்டிருந்தாங்க. ஆனால் 1வது கப்பல் அங்கே தங்கி இருந்தது. ஆகவே இந்த ஒரு பெரிய ஒரு அனர்த்தத்தை தவிர்த்திருந்திருக்கலாம் என்பது பொதுவாக சொல்லுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இருந்தாலும் 2வது கப்பலில் இருந்தக்கூடிய 288 பேர்களுக்கு மேலதிகமானவர்களை காப்பாற்றக்கூடியதாக இருந்தது. எங்கள் நாட்டினுடைய ஒரு கௌரவமாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும். என்னென்ன அந்த இடத்தில் நாங்கள் செய்த நல்ல ஒரு செயற்பாடு. இன்னொரு விஷயம், இப்போ இந்தியாவை நாங்கள் குறை கூறுறோம், ஆனால் இந்தியா 3 கப்பல்னு தான் சொன்னோம். இந்தியா 3வது கப்பலில் 28ஆம் தேதியே தஞ்சம் கொடுத்துட்டு பேசாமல் இருந்தாங்க. தஞ்சம் கொடுத்துட்டாங்க 28ஆம் தேதி தஞ்சம் கொடுத்துட்டு நேற்று தான் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தஞ்சம் கொடுத்துருக்குறோம், அவங்க பேசாமல் இருந்திருக்கிறாங்க. இது என்னடா சில நேரங்களில் இந்தியா அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்கிறதா என்ற ஒரு நிலைப்பாடு பல பேர் சிந்திக்கிறார்கள். ஏன்னால் இஸ்ரேலுக்கு சென்று அடுத்த நாள் இந்தியாவுடைய பிரதமர் நாடு திரும்பியதன் பிறகுதான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே அந்த இடத்திலே என்ன தொடர்பு இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் என்று பொதுமக்கள் சிந்திக்கிறார்கள். அதை எவ்வாறு பார்க்கலாம்? உண்மை, அதாவது இப்போ இந்த யுத்தத்தை எடுத்தீங்கன்னா உலக நாடு ஒரு நாட்டு, அதாவது அமெரிக்காவின் பக்கம் இருக்கும், அல்ல ரஷ்யா, ஈரான், சைனா இந்த பக்கம் இருக்கும். அதாவது இது உலக நாடுல ஒரு பிரிச்சிருக்குது தெளிவாக. உலக நாடுகள் நீங்கள் அமெரிக்கா பக்கமா, அமெரிக்கா, இஸ்ரேல், அந்த மேற்கத்திய நாடுகளின் பக்கம் இருக்கிறீங்களா, அல்லது இவங்களோட இந்த ரஷ்யா, சீனா, மற்ற ஈரான் பக்கம் இருக்கிறீங்களா?
இந்தியா டிசைட் பண்ணுற அளவுக்கு பெரிய பவர்ஃபுல்லாக இதுவரைக்கும் வர இல்லை. ஸோ இந்த ஒரு பீஸ் டாக் கொண்டு நடந்து கொண்டு தானே இருந்துச்சு. ஒமான் நாடு ஃபெசிலிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தது. இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தனித்து எடுத்த முடிவு தான். ஸோ அதில் இந்தியாவும் சேர்ந்து போய் கொண்டு இருக்கிறதுன்றது உண்மையை ஒழிய ட்ரம்போ இல்லாட்டி நட்டனியாவோ இந்தியாவை கன்சல்ட் பண்ணி ஈரானை அடித்ததுன்னு நாங்கள் சொல்ல இல்லாது அவங்க ரெண்டு தலைவர்களும் தனித்துவமாக முடிவெடுத்து தான் இந்த நாட்டை அடித்தது. ஆனால் சில பெரிய நாடுகளுடைய அதாவது அங்கீகாரமோ அல்லது சில பெரிய நாடுகளுடைய சப்போர்ட் சில வேளைகளிலே இந்த மாதிரி பெரிய யுத்தத்துக்கு தேவைப்படலாம். இல்லை ராகேஷ், நாங்கள் அடுத்த பக்கம் அதாவது இது எப்படி மக்கள் மத்தியில் எப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்துன்னு பார்ப்போம். இந்தியா உலகத்திலே மிகப்பெரிய சனத்தொகை கொண்ட நாடு. இந்தியா ஏற்கனவே ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி கொண்டு இருந்தது. அப்போ அமெரிக்காவுக்கு அது பிடிக்கல. அப்போ அமெரிக்கா ஒரு டீல் போட்டு என்னென்னா நீங்கள் வெனிசுலாவிலிருந்து நாங்கள் இப்போ புதுசாக கைப்பற்றுக்க வெனிசுலாவிலேருந்து எடுங்க, அதுக்கெல்லாம் தயாராகி கொண்டு இருந்த நிலையில் தான் இது நடந்திருக்குது. இப்போ என்ன நடந்திருக்குது, இந்தியாவுக்கு அமெரிக்கா விரும்பியோ விரும்பாமலோ ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டிய நிலைமை வந்திருக்குது. அப்போ என்ன பிரச்சனை, இவங்க ஏன் இந்த விஷயத்தை அவங்க கதைச்சிருக்கோம்னா, இந்தியாவுக்கு இப்போ வெனிசுலாலேருந்து போகிற நேரம், அதாவது கச்சா எண்ணெய் போகிற நேரம் சில விலைகள் கூடலாம். அது மக்கள் மத்தியில் பாதிப்பு ஏற்படுத்தலாம், அந்த அரசாங்கத்திலையும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். அந்த அரசாங்கத்தில் உள்ள பிரதம மந்திரியான மோடிக்கும் அது பிரச்சனை இருக்கலாம். அந்த விதத்தில் இவங்க எப்போ ஒரு கலந்துரையாடல் இருப்பாங்க, தவிர மோடியை கேட்ட ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை, இயலாது. ஆனால் இப்பொழுது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனைக்குள் நாங்கள் வர வேண்டும். கச்சா எண்ணெயினுடைய விலை சர்வதேச சந்தையிலேயே $92 per barrel உயர்ந்திருக்கிறது. கடந்த 1.5 வாரங்களிலே கிட்டத்தட்ட 25% அதிகமான ஒரு வளர்ச்சியை கச்சா எண்ணெய் காட்டியிருக்கிறது. இது எங்கள் நாட்டுக்கு பெரிய அளவு சவாலை ஏற்படுத்த போகிறது ஷிகார். ஏனென்று சொன்னால் எங்கள் நாடு இறக்குமதி செய்கிறது கிட்டத்தட்ட $21 பில்லியன் நாங்கள் ஒரு வருடத்துக்கு இறக்குமதி செய்கிறோம். அதிலே அன்னளவாக $4 பில்லியன் 22% கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதில் தான் எங்களுக்கு செலவு ஏற்படுகிறது. ஆகவே அதனுடைய விலை 25% அதிகரித்தால் $1 பில்லியன் எங்களுக்கு அதிக அளவு இறக்குமதி செலவு ஏற்படும். அது ஏற்பட்டால் எவ்வளவு தாக்கம் ஏற்படும் என்று எங்களுக்கு தெரியும். இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இலங்கைக்கு இருக்க போகிறதா? காரணம் என்னென்னா, $1 பில்லியன் கூடினண்டா எங்களோட தற்போதைய பொருளாதார வளர்ச்சி அதே விதத்தில் அல்லது பொருளாதார நடவடிக்கைகள் அதே விதத்தில் கொண்டு போகணுமெண்டா அந்த $1 பில்லியனை எங்களுக்கு வேற எங்கேயாவது நாங்கள் எடுக்கணும். அதாவது இந்த இதுக்கு நாங்கள் செலவுக்காக வரவொண்டு இருக்கணும். அதை நாங்கள் இப்போ எங்களுக்கு வர மூன்று பிரதான வகை என்னது, ஒன்று வெளிநாட்டிலேருந்து தொழில்நுட்ப ரெமிட்டன்சஸ் அந்நிய செலாவணி, ரெண்டாவது இறக்குமதி ஏற்றுமதியால் வர அந்நிய செலாவணி, மூணாவது டூரிசம். இப்போ இது மூணும் பாதிக்கப்படும். எப்படி எங்களோட நாட்டில் கிட்டத்தட்ட 5% நினைக்கிறேன், 1.5 மில்லியன் மக்கள் வேலை செய்கிறார்கள். அவங்களுக்கு 8 பில்லியன் எங்களோட மொத்த ரெமிட்டன்சஸ் வெளிநாட்டு ஆட்கள் வெளிநாட்டில் இலங்கை பணிபுரிய இலங்கையர் 8 பில்லியன் அனுப்புகிறாங்கண்டா கிட்டத்தட்ட $5 பில்லியன் வருது இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து. இந்த 1.5 மில்லியன் மத்திய இதில் இந்த மிடில் ஈஸ்டில் மத்திய கிழக்கு நாடுகள் வருமானம் தான் வருது. புள்ளி விவரத்தில் பார்த்தால் கிட்டத்தட்ட எங்களுடைய மொத்த வெளிநாட்டு வருமானத்திலேயே ஃபாரின் ரெமிட்டன்ஸ்லேயே கிட்டத்தட்ட 45% கூட, அதை விட கூட 50% 55% இருக்கலாம், 60%. ஆனால் இப்போ இது என்ன நடக்கும்னா, இது பாதிக்கப்பட போகுது உண்டு. அப்போ எங்களோட அந்நிய, அதாவது எங்களுக்கு உள்ளுக்கு எங்களுக்கு வருமானம், வெளிநாட்டு பணத்தில் வர வருமானம் அது ஒன்று குறைப்பது. டூரிசத்தை எடுக்க சுற்றுலா போகுது. எங்களுக்கு டூரிசத்தை நீங்கள் 2 எடுக்கிறோம். ஒன்று குறைஞ்ச அளவில் செலவு இருக்கிற இந்த பேக் பேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வந்துட்டு ஒரு 5 நாள் இருந்துட்டு மித்தம் ஒரு குறைஞ்ச செலவு செலுத்திட்டு போங்க. மற்றவரா இங்கே உண்மையாக ஒரு 20 நாள் இருந்து நல்லா செலவழிச்சிட்டு போகிறாங்க. அந்த மாதிரியான சுற்றுலா பயணிகள் வர மிடில் ஈஸ்ட் கூட தான் வருவாங்க. லண்டன், மற்றது கிழக்கு ஐரோப்பா அந்த நாடுகளிலிருந்து வரண்டா இந்த மிடில் ஈஸ்ட் கூட தான் வருவாங்க. இப்போ இவங்க வர்றாங்க இல்லை. அப்போ டூரிசம் பாதிக்கப்பட போகுது. மற்ற ஏற்றுமதி, எங்களோட தேயிலையாக இருக்கட்டும், பிரதான பொருட்கள் ஏற்றுமதி மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பிரதான பங்கை வகிக்குது. ஈரான்
ஒரு பிரதான ஏற்றுமதியாளர் தேயிலையை. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்துமே பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நேரத்திலேயே எங்களுக்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம், மக்களுக்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் மீண்டும் எரிபொருளுக்காக வரிசையிலே நிற்க வேண்டிய காலம் வருகிறதா, அல்லது எரிவாயுக்காக நாங்கள் வரிசையிலே நிற்க வேண்டிய காலம் வருகிறதா என்ற கேள்வி வருகிறது. உண்மை. எங்களுக்கு பிரதானமாக நாங்கள் எண்ணெயை இறக்குமதி செய்கிறது கச்சா எண்ணெய் இறக்குமதி மத்திய கிழக்கு தான் இறக்குமதி செய்கிறோம். ஆனால் சுத்திகரிக்கப்பட்ட அல்லது ரிஃபைன்ட் ஆயில்னு சொல்லுவோம். அது நாங்கள் இந்தியா, இப்போ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அந்த ஐஓசிக்கு இந்தியாவிலேருந்து வருது. மற்றது சிங்கப்பூர், மலேசியா, தென்கொரியா இந்த நாடுலேருந்து வருது. இப்போ அரசாங்கம் சொல்கிற விஷயம் நாங்கள் அங்கிருந்து எடுக்கல, ஆனால் இதால் இங்கிருந்து எடுக்க தான் எங்களுக்கு பாதிப்பு இல்லை. அது நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் வேண்டாம். அவங்களுக்கு என்ன வருதுன்னா அவங்களுக்கு என்ன கிடங்கு இல்லை. என்ன கிடங்கு மத்திய கிழக்கில் தான் இருக்குது. அப்போ அங்கிருந்து தான் வரணும். இதில் என்ன பிரச்சனை, ஹோமஸ் கால்வாய்னு ஒரு கால்வாய் இருக்குது, ஈரானுக்கிட்ட பக்கத்தால் வரும். அப்போ இந்த கச்சா எண்ணெய் கப்பல்கள் வர வேண்டியது இதால் தான். இந்த கப்பல் ஈரான் என்ன செஞ்சுருக்காண்டா, ஈரானுக்கு நடந்த அநியாயத்துக்கு இவங்க செஞ்ச இந்த குண்டு போட்டதால் அவங்க என்ன செஞ்சு இந்த கால்வாயை சொல்லிட்டாங்க, இந்த கால்வாயில் வேறு யாருக்கும் போயிடாது. இந்த கால்வாய் ரஷ்யா எண்ணெய்க்கும் பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளுக்கான பண்டங்கள் மட்டும்தான் போகலாம். இதை தவிர அடுத்தாக்கள் போக முடியாது. இப்போ என்ன செய்ய போனா என்னன்னா அவங்க குண்டை போடுவாங்க, அந்த கப்பலெல்லாம் அழிக்கப்படலாம். அமெரிக்கா சொல்லியிருக்கு, தாங்கள் பயப்பட வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இன்னும் 2 கப்பலை பக்கத்திலே கொண்டு வருவோம், உங்களை யாரும் தாக்க முடியாத மாதிரி நாங்கள் செய்வோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அது உண்மையாக நகைப்புக்குரிய விடயம். ஏண்டா உங்களோட நாட்டில் இல்லை இன்னொரு நாட்டுக்கு போய் அதை அப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ இது முழு உலகத்தை பொருளாதார பாதிக்கும். இலங்கை எப்படி பாதிக்கும்டா, இலங்கைக்கு இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு நாங்கள் எண்ணெய்களை வழங்கலாம். இப்போ இந்த கச்சா எண்ணெய் அந்த நாடுகளுக்கு போக இல்லாட்டி அந்த நாடுகளிலிருந்து நாங்கள் எப்படி வாங்க போகிறோம். அப்போ இதில் இருக்கிறது என்ன செய்யலாம், அந்த கேள்வி கூட போகுது, விலை கூட போகுது, விலை அதிகரிக்க போகுது, நிரம்பல் குறைய போகுது. ஆகவே நாங்கள் அதிக விலையில் குறைஞ்ச எண்ணெயை தான் வாங்க போகிறோம். ஆகவே நான் வரிசை வர்மனை நான் பயன்படுத்த விரும்ப இல்லை. ஆனால் என்ன பொறுத்தவரை இலங்கை பழைய QR கோடுக்கு போகிறது நல்லம், அந்த இதுக்கு போகிறது நல்லம். இப்போயே ஆரம்பித்தா நல்லம், ஒரு இது நல்ல வேண்டாம், வர முந்தி நாங்கள் காக்கணும். கட்டாயமாக அது வருவதற்கான வாய்ப்பு தென்படுவது போலத்தான் தோன்றுகிறது ஷெரீன். ஏனென்றால் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்திருக்கிறது. இந்தியா இப்பொழுது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கலாம் என்ற அனுமதியையும் பெற்றிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், நேற்று இவ்வளவு நாளும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது ட்ரம்ப்பே 30 நாளைக்கு நீங்கள் ரஷ்யாவிலிருந்து வாங்கலாம்னு வர்றாரு. அவரோட தோல்வி ஒத்துக்கொள்கிறார் இதிலிருந்து. அதாவது அவர் ஆரம்பித்த ஒரு விஷயம் வேறு விதமாக முடியுது. ஆகவே இப்போ என்ன செய்கிறாரு, இப்போ உலக நாடு எல்லாம் இவரை ப்ரெஸ் பண்ணுறாங்க. இது என்ன உங்களோட விஷயத்தால் நாங்கள் எல்லாம் பாதிக்கப்படுறோம். முக்கியமாக மத்திய கிழக்கு நாடு எல்லாத்துக்கும் ஈரான் அடிச்சுட்டு போகிறாங்க. ஏன் இதில் எல்லாம் அமெரிக்காவோட தளங்கள் இருக்குது, அமெரிக்கா கடற்படை தளங்கள். அதால் அதை துல்லியமாக இதாக்கி ஈரான் அடிச்சுட்டு போகிறாங்க. ஈரான் இப்படி அடிக்கும்போது இவங்க எதிர்பார்க்கவே இல்லை, யாரும் எதிர்பார்க்கல. ட்ரம்ப் கூட ஆரம்பத்தில் அவர் சொல்லியிருந்த விஷயம் அவர் ஆரம்பித்த February 28 தான் அவர் ஆரம்பித்த யுத்தத்தை 3 நாளையில் முடிக்கிறது தான் அவர் ஐடியா இருந்தது. இப்போ சொல்கிறார் 4-5 வாரங்கள் ஆகும்ண்டு. ஏண்டா இவங்க நினச்ச ஈரான்கிட்ட ஆயுதங்கள் இல்லை, ஈரான் ஒன்றும் செய்யாது. அந்த தலைவரை அயத்துல்லா கமேனியை கொண்டதுக்கு பிறகு ஒன்றும் நடக்காது அப்படி என்று நான் நினைக்கிறேன், ஒரு தப்பு கணக்கு போட்டார். ஆனால் ஈரான் அடிக்கிற அடியில் இப்போ எல்லாம் இப்போ மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தும் ஸ்தம்பிதம் அடைஞ்சிருக்குது. இப்போ ஷெரீன், மத்திய கிழக்கு நாடுகளில் அனைத்தும் சவுதி அரேபியா, UAE, கட்டார் எல்லா நாடுகளுக்கும் சரமாரியாக குண்டு தாக்குதல் இடம்பெறுகிறது. அவர்களும் இப்பொழுது டிஃபென்சிவ் தங்களை குண்டு தாக்குதலுக்கு எதிரான செயற்பாடுகளை அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு யுத்த காலமாக மத்திய கிழக்கு நாடுகள் வரும் என்று ஆரம்பத்திலே எதிர்பார்க்கப்பட்டதா? ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவுக்கும் தாக்குதல் நடக்கின்ற பொழுது மத்திய கிழக்கு நாடுகள் இதிலே பாதிக்கப்படும் என்று சிந்திக்கப்பட்டதா? ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகளுடைய முக்கியமான ஹை ரைசிங் பில்டிங் அதெல்லாம் பாதிக்கப்படுகிறது.
அப்போ ஒரு பெரிய ஒரு பொருளாதார தாக்கத்தை மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படுத்துகிறது. ஸோ மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தெரியும் தாங்கள் ஒரு யுத்த பூமியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ உலகத்தில் ஆகக்கூடிய ஆர்ம்ஸ் வாங்குகிற கண்ட்ரிஸ் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது இடத்துல இருக்குது சவுதி அரேபியா. ஜெர்மனியிலிருந்து வாங்குறாங்க, ஸ்டாக் பைலிங் ஆர்ம்ஸை வாங்குறாங்க. ஸோ இஸ்ரேல் பாலஸ்டைன் சண்டை எப்பயுமே இருந்து கொண்டிருக்கிற ஒரு சண்டை, ரைட்? அதே மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளில் எப்பயுமே ஏதோ ஒரு விதத்தில் வார்ஸ் நடந்து கொண்டிருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் சூடான் மாதிரி, சிரியா, லெபனான், எல்லா நாடுகள்லேயும் ஏதோ ஒரு விதத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. பிகாஸ் இஸ்ரேல் தாக்குதல்களால், ரைட்? ஸோ அதால் தங்களை பாதுகாக்கணும். மற்றது இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்தும் போது அந்த பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருக்கின்ற அரசாங்கத்தை விட paramilitary குரூப்ஸ்ன்னு நாங்கள் சொல்லலாம். அது மற்ற சமூகத்துக்கு அது ஒரு ரெவல்யூஷன் ஆர்மியாக தெரியலாம், லிபரேட்டர்ஸாக தெரியலாம். ஆனால் அமெரிக்கா அதை டிஃபைன் பண்ணுறது பயங்கரவாதம்னு சொல்லி. ஸோ அந்த குரூப்ஸால் எப்பயுமே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஒரு ஆபத்து இருந்து கொண்டே இருக்குது, ரைட்? ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் தான் அவங்க தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு தான் அமெரிக்கன் பேஸஸை அலோவ் பண்ணுறாங்க. ஒன்று வருமானம் ஈட்டுறது, மற்றது தங்களை பாதுகாத்து கொள்வது. ஸோ லாஸ்ட் மெனி இயர்ஸ், நீங்கள் 20 இயர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகள் எந்த அளவுக்கு தங்களை பொருளாதாரத்தில் வளர்த்து கொண்டாங்களோ அதுவும் நாங்கள் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த பொருளாதார வளர்ச்சி அவங்களோட அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வருது, ரைட்? இஸ்ரேல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வருது. ஸோ அவங்க வளர்த்து கொண்டு போகக்குள்ள இந்த 2 நாடுகளும் எப்போயுமே மத்திய கிழக்கில் இருக்கிற மற்ற நாடுகளை டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ 1-2 இந்த கடாஃபி எடுத்து பாருங்க, லிபியா, சரியா? சதாம் ஹுசைன், ஈராக், ரைட்? பிறகு சிரியா, சவுத் சுடான் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், இங்கால பக்கம் ஆப்கானிஸ்தான், பிகாஸ் ஆப்கானிஸ்தான் போர்டர் ஈரானுக்கு, ரைட்? ஸோ இப்போ இந்த நாடுகளில் தொடர்ந்து அமெரிக்கா ஒரு அராஜகமான முறையில் அந்த நாட்டின் தலைவர்களை பிடிக்கிறது, அந்த நாடுகளை டீஸ்டெபிலைஸ் பண்ணுது. அந்த நாடுகளில் டெமோக்ரஸி இல்லாட்டி ஆட்சியாளர்கள் இல்லாமல் ஆக்கும் போது அந்த நாடுகளில் கூட paramilitary குரூப்ஸ் தான் ஆர்ம்ஸ் எடுத்துக்கொண்டு சண்டை பிடிக்குது. அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளே இருக்கிறது, அந்த முஸ்லீம் தலைவர்களே இருக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனையும் மக்களுக்கு வருகிறது. காரணம் அவர்கள் இடம் கொடுத்தனால்தான் அமெரிக்கா தன்னுடைய பேஸை வைத்திருக்கிறது. அது உண்மை. அது நான் இப்போ 2.5 வருஷமாக பலஸ்டைனுக்கு விழுதாடி, சரியா? பலஸ்டைன் திருப்பி அடிக்கிறது வெரி குறைவு, சரியா? ஆனால் முஸ்லீம் நாடுகள் இப்படி ஒரு குறிப்பிட்ட சிறிய நாடு, ஒரு பலையினமான ஒரு நாட்டை வந்து குடியேறினவர்கள் தங்களோட பரப்புகளை பெருப்பிக்கிறதுக்காக தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பு செய்து தொடர்ச்சியாக அந்த நாட்டை அழிக்கும் போது குறிப்பாக சிறுவர்கள், இப்போ நீங்கள் ஈரான் அட்டாக் எடுத்தாலும் முதலாவது ஸ்கூலில் தான் போட்டாங்க. 168 சில்ட்ரன் 7 வயசுக்கு 12 வயசுக்குள்ளே பொம்பளை பிள்ளைகள் ஸ்கூலில் இல்லாம போயிட்டாங்க. அதை யாருமே யுத்த குற்றமாக கதைக்கவில்லையே. அமெரிக்கா அடிச்சது. இதே எந்த ஒரு ஊடகமும், மிக முக்கியமான சில ஊடகங்கள் அதை யுத்த குற்றமாக கதைக்கவில்லை. அதுல என்ன நியாயம் இருக்கு? இப்போ சொல்லுவா ஈரானே தாக்கி இருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். அதுல என்ன நியாயம் இருக்கு? இப்ப நேத்து டெவலப்மெண்ட் வந்து அமெரிக்கா அக்செப்ட் பண்ணி தங்களோட தாக்குதல்ல தான் இது நடந்திருக்கலாம் என்று சொல்லி. ஸோ அதுல என்னத்தை நாங்க சொல்ல வாரோம் என்று சொன்னால், எது பயங்கரவாதம் என்றதை நாங்கள் இன்னொருக்கா வரவிலக்கணம் சொல்லணும். சர்வதேச ரீதியாக சில சாசனங்களை கொண்டு இதுதான் பயங்கரவாதம் என்று குறிப்பாக முஸ்லிம் நாடுகளில் இருக்கின்ற முஸ்லிம் நாடுகளை அடிக்கும் போது அதை கவுண்டர் பண்ணுற குரூப்ஸை பயங்கரவாதிகளாகத்தான் அவங்களோட ஸ்டாண்டர்டுக்குள்ளே வருது. பயங்கரவாதம், அரசாங்கம் பயங்கரவாதம் செய்வது என்பது ஒரு 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 வரைமுறைக்குள்ள வருது இல்லை. இப்ப ஈவன் இன்றைக்கு மட்டும் இந்த 168 சிறுவர்கள் கொண்டது, அதாவது ஜனாதிபதியை கொள்றதுக்கு முந்தைய இவங்களுக்கு தான் கொண்டு போட்டு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பலஸ்டைன் எடுத்து பார்த்தாலும் கூடுதலாக சிறுவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், உறுப்புகளை இழந்தவர்கள், இப்படியானவர்களைத்தான் கூட பலவீனமானவர்களை தாக்குறார்கள். ஸோ இந்த யுத்தத்துல அந்த நீதமான யுத்தம் என்று ஒன்று நடப்பதற்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு. இப்போ நீங்க தான் இப்போ ஐக்கிய நாடுகள் சபை சார்ந்த மனித உரிமைகள் சார்ந்த விடயங்களை எங்கள் நாட்டிலிருந்து அதிகமாக பேசுவார். ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த அளவு 178 சிறுவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், காசாவிலே லட்சக்கணக்கிலே மக்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எங்கள் நாட்டிலும் பல பேர் இப்பொழுது கதைக்கிறார்கள். இப்படிலாம் நடக்கின்ற சர்வதேச பரப்பில் நடக்கின்ற பொழுது எங்கள் நாட்டுக்கு வந்து மனித உரிமைகளை பற்றி கதைக்கிறதுக்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வி கேட்டு
சில நேரங்களில் எங்கள் நாட்டு நடந்த பிரச்சனைகளையும் மறைக்க பார்க்கிறார்கள் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஸோ நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையை எடுத்தால் ஐக்கிய நாடுகள் சபையை நாங்கள் ஒருமித்து பார்க்கலாம். செக்யூரிட்டி கவுன்சில்னு இருக்குது. இதில் 5 நாடுகள் பெர்மனன்ட் ஸ்டேட்டஸில் இருக்குது. அதில் ஒரு நாடு தான் இவ்வளவு பாரதூரமான செயல்களை செய்து கொண்டிருக்குது. US, UK, பிரான்ஸ், மற்றது 2 ரஷ்யா, சைனா. ஸோ இப்போ என்ன காரணம் சொல்கிறாங்க, இவங்க அடித்ததுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் இஸ்ரேலுக்கு அடிக்கும் ஈரான்னு நினச்சி முன்கூட்டியே அதை நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சாசனத்தில் பிரிவு 7க்கு கீழே சொல்லியிருக்கு. இப்படி முன்கூட்டியே அடிக்கிறேன்னா பொது சபையில் பாதுகாப்பு சபையில் போட்டு அவங்க அங்கீகாரம் எடுத்துக்கொள்ளணும். இப்போ ரஷ்யாவும் சைனாவும் விடாதண்டபடியால் தங்களோட இஷ்டத்துக்கு அவங்க உண்மையாக அங்கீகாரம் எடுத்து விட்டாங்களா? இல்லை போட இல்லை, ஒரு ஓவர் நைட் தானே அடித்தாங்க ஒத்துட்டீங்கக்கா. இப்போ இதில் யார் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, யார் இதை பற்றி கதைக்கிறேன்னு சொன்னால், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வால்டர் அவர் மட்டும்தான் இதை கதைக்கிறார். இப்போ நேற்று லெபனானில் இருந்த UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கு இஸ்ரேல் அடிச்சிக்குது, UNஆல் போட்டிருக்கிற பீஸ் கீப்பர்ஸுக்கு, ரைட்? ஸோ அப்படி தொடர்ச்சியாக யுத்தத்துக்குள்ளேயும் மனித நேயத்தை உருவாக்குறதுக்கோ அல்லது மனிதர்களை காப்பாற்றுறதுக்கு இன்டர்நேஷ்னல் லாஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் லா, ஹியூமன் ரைட்ஸ் லா. இப்போ இலங்கையிலேயும் அது பாரிய அளவில் 2009ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு யுத்தத்தில் பாரிய அளவில் அது மீறப்பட்டது, ரைட்? ஆனால் அந்த மீறல்களை கேள்வி கேட்கறதுக்கு இப்போ முடியாமல் இருக்குது. என்றால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா எப்பயுமே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கு. ஈரானுடைய பெருந்தலைவர் அயத்துல்லா கமீனி இறந்ததன் பிற்பாடு ஒரு பக்கத்திலே சில ஊடகங்கள் அவர்கள் இறந்ததை சந்தோஷமாக கொண்டாடுகின்ற மக்களை காட்டினார்கள். இன்னொரு பக்கத்திலே சில ஊடகங்கள் அவர் இறந்ததை துக்கமாக நினைத்து அழுது கொண்டிருக்கின்ற கோடிக்கணக்கான மக்களையும் காட்டினார்கள். ஒரு பிழையான பிம்பம், எது உண்மையான பிம்பம் என்று மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒன்று, அயத்துல்லா கமீனி அவர்கள் இறந்ததை சந்தோஷமாக ஈரான் மக்கள் பார்க்கிறார்களா அல்லது துக்கமாக அனுஷ்டிக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி அவர்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது அயத்துல்லா கமீனி அவர்களுடைய இறுதி சடங்கை கூட பிற்போட்டிருக்கிறார்கள். அதுவும் அதை சடங்கை வைப்பதற்கான வாய்ப்பு அந்த மக்களே கொடுக்கிறார்கள் இல்லை என்ற மாதிரியும் பேசுகிறார்கள். எது உண்மை? அயத்துல்லா கமீனி அவர்களுடைய மரணம் எவ்வளவு தாக்கத்தை ஈரானுக்கு ஏற்படுத்த போகிறது? இது பாரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்ன நான் ஜஸ்டிஃபை பண்ண வரையில் எந்த காரணம் கொண்டும் நான் அந்த நாட்டில் பல வன்முறைகள் நடந்திருக்குது, அந்த நாட்டில் பல எழுச்சிகள் நடந்திருக்கு, அந்த எழுச்சிகளை அடக்கி இருக்கிறார்கள். வன்முறையான நிறைய பெண்களுக்கு பாரிய அளவில் மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருக்குது அந்த நாட்டில். ஆனால் அப்படி நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு நாட்டில் மாற்றம் வரணும். அந்த நாட்டில் உள்ளூர் மக்களால் இன்னொருவர் போய் அந்த நாட்டில் ஜனநாயகத்தை கொண்டு வர முடியாது. எங்களோட நாடு நல்ல உதாரணம், சரியா? ஸோ இப்போ அந்த கான்டெக்ஸ்டில் ஈரான் என்பது ஒரு பாரிய பரப்பளவை கொண்ட 90 மில்லியன் மக்கள் வாழ்கிற ஒரு பூமி. அந்த 90 மில்லியனில் பலதரப்புப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அரபு மக்கள் இருக்கிறாங்க, கர்டிஷ் மக்கள் இருக்கிறாங்க, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானால் போன அவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மல்டி கம்யூனிட்டி. அவங்களுக்குள்ள உள்ளூர் பிரச்சனைகளும் நிறைய இருக்குது. கர்டிஷ் குரூப்ஸ் சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு சொல்லப்பட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த தலைவர் ஈவன் ஈரான் ரெவல்யூஷனரி ஆர்மி தண்டை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சிருந்துருக்கிறாரு. கண்டபடி தாக்குதல் செய்யாமல் ஒரு அளவுக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ அவங்க கொண்டு போட்ட இடத்துல அவங்களோட டிசிஷன் மேக்கிங்கில் இருந்த எல்லாரும் அழிபட்டபடியால் இந்த ஈரான் ரெவல்யூஷனரி ஆர்மி தண்டை இஷ்டத்துக்கு அதான் இந்த மிடில் ஈஸ்டில் எதிர்பார்க்கல. அவங்க இப்படி தண்டை இஷ்டத்துக்கு அவங்க எல்லா பக்கத்தாலையும் எரிஞ்சு தாக்குதல் நடத்துவாங்கன்றதை எதிர்பார்க்கல. என்றாலும் ஒரு தலைமைத்துவம் இருந்திருந்தால் அதை ஓரளவுக்கு டிப்ளமேட்டிக்காக கதைச்சி நாடுகளோட கதைச்சி சுமூகமான முறையில் பேசுகிறதுக்கு கூட இப்போ அந்த நாட்டில் ஒன்றும் இல்லை. இப்போ கடைசியாக நான் கேள்விப்பட்டேன், அமெரிக்கா ஈரானுக்குள்ளே உருவுறதுக்கு கர்டிஷ் மிலிட்டன்ட் குரூப்பை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஆர்ம்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஊடாக ஈரானுக்குள்ள ஒரு புரட்சியை கொண்டு வரது. இப்போ அப்படி தொடர்ச்சியாக அவர்கள்
நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அரசாங்கம் இல்லாத குரூப்ஸ்களுக்கு தொடர்ந்து ஆர்ம்ஸ் கொடுத்துட்டு வந்தால் அது பாரிய பிரச்சனை, இருக்கிற பிரச்சனையை கூட்டுமே ஒழிய மத்திய கிழக்கு நாடுகளில் எந்த காரணம் கொண்டும் ஒரு பீஸ் ப்ரோசஸ் வாரத்துக்கு இது ஒரு வழி அமைக்காது. அயத்துல்லா கமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கு தாமதமாகுவதற்கு காரணம் என்ன? அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த நாடு ஸ்டேபிளாக இல்லை. இப்போ ரைட் நவ் அந்த நாட்டில் தலைமைத்துவ பதவியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அந்த கவுன்சில் டிசைட் பண்ண தலைவர்களை கூட அமெரிக்கா மாதிரியான நாடுகள் டார்கெட் பண்ணுது. ஸோ இப்போ அப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு தலைவர் அவர் அந்த நாடு ஆக்கள் பார்க்குற. அப்போ அவங்க எல்லாரும் அந்த மதச்சடங்குக்கு வரணும். அப்போ நான் பாரிய அளவில் மக்கள் கெதை பண்ணி அவர்கள் தலைவர்கள் எல்லாம் கெதை பண்ணினால் இந்த ஃபியூனரல் ப்ரோசஸில் இன்னொரு குண்டு போட்டால் அவங்க எல்லாரும் இல்லாமல் போயிடுவாங்க. இப்போ அயத்துல்லா கமேனி அவர்கள் இறந்ததை ஈரான் மக்கள் சந்தோஷப்பட்டு கொண்டாடுகிறார்களா அல்லது துக்கம் அனுஷ்டிக்கிறார்களா? இதுக்கு முந்தி ஈரானில் ஆக்சுவலி அமெரிக்கா என்ன செஞ்சுருக்குன்னா ஈரானை இப்போ யூனிஃபைட் பண்ணியிருக்கு, உண்டாக்கி இருக்குது. இதுக்கு முந்தி இந்த தலைவருக்கு எதிராகவும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் நிறைய பேர் புரட்சி செய்தார்கள். இப்படி பலவந்தமாக ஒரு நாட்டுக்குள்ளே போட்டு குண்டு போட்டு எல்லா தலைமைத்துவத்தையும் அளித்ததும் இந்த சின்னாக்களை கொண்டதாலையும் ஈரான் நாடு உண்டாகிட்டுது இப்போ இவங்க போட்ட குண்டால். அதனால் நான் சொல்ல மாட்டேன் ஈரானில் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தேன்னு சொன்னால் அந்த இறந்து போன தலைவருக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் எதிராக ஆதரவு கூட்டிட்டு போகுது. அது இப்பொழுது ஈரான் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் அமெரிக்காவுக்கு எதிரான நிலப்பாட்டை ஈரான் மக்கள் அனைவரும் ஒன்றாக எடுத்திருக்கிறார்கள், காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பாங்க. ஷிஹார், உண்மையாகவே இந்த யுத்தம் இன்னும் ஒரு 2 வாரம் செல்லுமாக இருந்தால் 3 வாரம் செல்லுமாக இருந்தால் எப்பேற்பட்ட செலவு அமெரிக்காவுக்கு ஏற்படும்? அமெரிக்காவுக்கு 3 வாரத்தை கொண்டு போவதற்கான யுத்த ஏதாவது இதுகள் இருக்கிறதா? அதாவது யுத்தத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இருக்கிறதா? 2-3 கிழமைக்கு அதுக்கு அமெரிக்க நாட்டினுடைய செனட் சபை அங்கீகாரம் கொடுக்குமா? முதலாவது கேள்வி நீங்கள் கேட்டீங்க செலவு. அமெரிக்க நிறுவனம் ஆரம்ப 4 நாளைக்கு, அதாவது 28லிருந்து மார்ச் 3 வரங்காட்டியமான ஒரு சுத்த செலவு ஒரு நாளைக்கு $890 மில்லியன், கிட்டத்தட்ட $1 பில்லியன் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு செலவு இருக்குது ஆயுதத்துக்கு, இந்த எல்லா விஷயத்துக்கும். அப்போ அமெரிக்கா பொறுத்தவரை இது ஒரு தாங்கக்கூடிய அவங்க செலவை தாங்கக்கூடிய ஒரு நிலையில் அவங்க இருக்கிறாங்க. ரைட். இப்போ ரைட் மற்ற ஆயுதத்தை பற்றிக்கணும், ஆயுதம் அவங்களுக்கு இருக்குது, ஆயுதம் அவங்களுக்கு தாராளமாக இருக்குது. அவங்களுக்கு அது அவங்க உற்பத்தி செய்கிறாங்க, அவங்களே உற்பத்தி செய்யறதால அவங்களுக்கு ஆயுதம் இருக்குது. ஆனால் மத்திய கிழக்கு நாடு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு வழங்கும் என்ற பிரச்சனை இருக்குது. மத்திய கிழக்கு நாடுகள் சொல்ல முடியுமா, அமெரிக்கா தயவு செஞ்சு இனிமேல் இந்த யுத்தத்தில் ஈடுபடாதீர்கள், அது சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ள போறாங்க. இவங்க நடக்கிற விஷயம் ஏண்டா, மத்திய கிழக்கு நாடுல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும், மத்திய கிழக்கு நாடுகளில் உற்பத்திகள் இல்லை, அதாவது விவசாயம் இல்லை, எல்லாம் இறக்குமதி சரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறாங்க. மத்திய, அதாவது நாங்கள் சொல்கிறோம் இந்த பிரதான மத்திய கிழக்கு நாடுகள் சவுதி அரேபியா, யுஏஇ, துபாய், அபுதாபியில் யுஏஇ, மற்றது ஒமான், இந்த மாதிரியான நாடுகளில் இவங்க சர்வீஸ், அதாவது சேவைகள் மையமாக்கப்பட்ட ஒரு பொருளாதாரம் தான் இருக்குது. அப்போ வங்கியாக இருக்கலாம், வங்கி சேவையாக இருக்கலாம், இப்படி நிறைய சேவைகளை மையமாக்கி தான் இவங்க இருக்கிறாங்க. அப்போ இதில் நீங்கள் இந்த மாதிரியான ஸ்திரமற்ற தன்மையை நடக்கிற நேரம் முழு பொருளாதாரம் பாதிக்கப்பட போகுது. இதால் இங்கே போகிற நாடுகளில் ஆட்கள் திருப்பி அனுப்பப்படலாம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த பொருளாதாரம் பாதிக்கப்பட போகுது ஒவ்வொரு நாட்டிலையும். அப்போ இவங்களுக்கும் ஒரு தாங்கக்கூடிய ஒரு அளவு இருக்குது. அந்த மட்டத்தை தாண்டி நீங்கண்டா அந்த மட்டத்தை தான் அமெரிக்கா ஒரு ப்ரொஃபஸர் ஒன்று சொல்கிறார் என்னென்னா, இந்த நாடுகளில் தண்ணி குடிநீர் மெயின் டீசலினேஷன் பிளான். டீசலினேஷன் தான் கடல்லிருந்து தண்ணி எடுத்து உப்பை ஆற்றி கொடுக்குறாங்க. 60% குடிநீர் அதால் தான் நடக்கப்படும். எப்போ ஈரான் இந்த டீசலினேஷன் பிளான்ஸுக்கு இந்த மாதிரியான அந்த பிளான்ட்டுக்கு எப்போ கை வைக்குதோ 1 வாரத்துக்கு தாங்க மாட்டாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. அதாவது ஏற்கனவே சொல்கிறாங்க, இது வரைக்கும் செய்யலை. இது வரைக்கும் ஈரான் அமெரிக்கா தளங்களையும் அமெரிக்கர்களையும் தான் தாக்குறாங்க இது வரைக்கும். எப்போ அந்த நிலைக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த நேரம் தான் உங்களோட சிவப்பு இது வரும், சிவப்பு எச்சரிக்கை வரும். அந்த நாளைக்கு தான் நீங்கள் இந்த நாடுகளே சொல்ல நீங்கள் தந்து போங்கன்னு அந்த நிலைக்கு தள்ளப்படலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜூனில் இந்த ஏற்கனவே ஜூனில் கடந்த வருடம் ஜூனில் ஒரு யுத்தம் நடந்தது.
யுத்தம் பாரதம் இந்த முடிகிற நேரம் வந்து ஒரு எச்சரிக்கையாக ஈரான் என்ன செஞ்சா கட்டாரில் உள்ள அமெரிக்கா தளத்துக்கு அடிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா கட்டார் அது போக முந்தி இந்த மிசைல் போக முந்தி சொன்னாங்க கட்டாருக்கு நாங்கள் ஒரு மிசைல் அனுப்பி இருக்கிறோம் உங்களோட வான்பேசை நீங்கள் இதாய்க்கொள்ளுங்க நீங்கள் வந்து பாதுகாத்துக்கோங்க வான்பரப்பை மூடி விடுங்கள் என்று முன்கூட்டி அறிவித்து மூடப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. என்ன காரணம்டா உங்களோட தளத்தில் நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு தளம் வழங்கி இருக்கிறீங்க, இது வந்து தவறு. அவங்க வந்து உங்களோட தளத்தை வந்து எங்கே அழிக்கிறதுக்கு பாவிக்கிறாங்க. ஆகவே வந்து இது தவறான விஷயம், இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கன்ற ஒரு எச்சரிக்கை எடுத்தாங்க. இந்த எச்சரிக்கை வந்து இந்த முறை வந்து அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. சில வேளைகளில் இந்த யுத்தத்தின் காரணமாக அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறதா? ஒன்று சேராமல் இருப்பது இங்கே எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பல பேர் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த மத்திய கிழக்கு நாடுகள் சவுதி அரேபியா, ஓமான், எகிப்து போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தும் ஒற்றுமையாக ஈரானோடு இல்லை, அல்லது எல்லா நாடுகளும் ஒற்றுமையாக இல்லாததன் காரணமாகத்தான் இஸ்லாத்துக்கு இவ்வாறான ஒரு அழிவு ஏற்படுகிறது என்ற கருத்தை முன்வைக்கிறார். ஒற்றுமையாக வாய்ப்பு அவ்வளவு ஈஸியா நடக்காது என்று சொன்னால், இது இன்னொன்று நாங்க பார்க்கணும். முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே இஸ்லாம் மதத்தை பின்பற்றவர்களுக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்குது. சுன்னி ஷியான்னு இருக்குது. அதுதான் ஈரான் ஈராக் வாக்கே காரணமாக இருக்குது. ஸோ அவங்கள ஒரு யூனிஃபைட் கண்ட்ரியாக கொண்டு வரது சரியான கஷ்டம். அது ட்ரம்ப்புக்கும் தெரியும், நல்லா தெரியும் அவருக்கு, ரைட்? ஸோ அப்படி நடக்கிறன்னு சொன்னால் அதுக்கு மூல காரணமாக இருக்கும் ஐரோப்பிய நாடுகள். என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் இப்போ சரியான பாரதூரமான இக்கட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இதுவரைக்கும் ட்ரம்போடு சேர்ந்து நாங்கள் அடிக்க போகிறோம் ஜிசிசி நாடுகள்னு சொல்லி இல்லை, ரைட்? அவங்க ஜிசிசி நாடுகளை பாதுகாக்கிறதுக்கு, கல்ஃப் நாடுகளை பாதுகாக்கிறதுக்கு பேக்கப் தான் அனுப்புகிறாங்க இப்போதைக்கு, ரைட்? ஸோ ட்ரம்ப் இதை எதிர்பார்க்கல, தன்னோட சேர்ந்து எல்லாரும் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ இந்த ஈயோட அழுத்தமும் பட் ஈயூ வந்து கவனமாக பார்த்துருக்கு. என்றால் ரஷ்யா மேலோங்கினால், உக்ரைனுக்கு அடி விழ தொடங்கினால், தென் ஈயூ யூரோப்பியன் டெரிட்டரியோ அவங்களோட டெரிட்டரியோ பாதிப்பு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கான்டெக்ட்ஸில் ஈயூ வந்து பாரிய அழுத்தத்தை கொடுக்கும் இந்த மத்திய நாடுகள் எல்லாத்தையும் உண்டாக்குறதுக்கு. ஸோ அந்த கான்டெக்ட்ஸில் தான் அவங்க உண்டா வருவாங்க. ஷிஹார் அனீஸ் சொல்லுகின்ற போல சொல்லியிருந்தார், எங்கள் நாட்டிலே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக QR சிஸ்டம் கொண்டு வந்தால் உண்மையாகவே நல்லது. அதாவது ஒரு ரேஷன் அடிப்படையிலே, நாங்கள் விகிதாசார அடிப்படையிலே கொஞ்சம் கொஞ்சமாக பொதுமக்களுக்கு தேவையான எரிபொருட்களை வழங்க வேண்டும், எங்களுடைய எரிபொருட்களை நாங்கள் பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், சேமிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். சர்வதேச நாடுகளுக்கு எவ்வாறான தாக்கங்கள் இந்த யுத்தம் இன்னும் ஒரு 2 வாரங்கள் நீடித்தால் ஏற்பட போகிறது? இந்தியா எவ்வாறு பாதிக்கப்பட போகிறது? சைனா எவ்வாறு பாதிக்கப்பட போகிறது? ரஷ்யா எவ்வாறு இந்த யுத்தத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளப் போகிறது? இந்த விடயத்தை நாங்கள் பேசுவோம். அதாவது உலகத்தை யாராவது உலகத்தை ஆளுறதுக்கான தகுதி இருக்கணும்னா சக்தி மூலங்கள், அதை எனர்ஜி சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தான் உலகத்தை ஆள போகிறாங்க. அப்போ இந்த யுத்தத்தின் அடிப்படை காரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்தி மூலங்கள். அமெரிக்கா வந்து வெனிசுலாவை கைப்பற்றி வெனிசுலாவிலிருந்து கச்சா எண்ணெயை வந்து இவங்களுக்கெல்லாம் வழங்கணும்னு ஒரு கனவுல இருந்தது. ஈரானுக்கு பாரிய அளவு கச்சா எண்ணெய் கிடங்குகள் இருந்தும் வந்து அவங்களால ஏற்றுமதி செய்ய முடியாது என்ற அமெரிக்காவில் பொருளாதார தடை இருந்தது. அப்போ மத்திய கிழக்கு நாடுகள் தான் இதுவரைக்கும் வந்து இந்த கச்சா எண்ணெய் வியாபாரத்தை செஞ்சு கொண்டிருந்தாங்க. இப்போ என்ன நடந்துட்டுன்னா, இந்த ஹோமோஸ் கால்வாயை மூடினத்துக்கு பிறகு இவங்களுடைய வியாபாரம், எண்ணெய் வியாபாரம் முழுவதும் வந்து முடக்கப்பட்டிருக்குது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கே வந்து ரஷ்யாட்டிருந்து எண்ணெய் வாங்குவோன்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவர் இறங்கிட்டாங்க. என்னதான் அவர் சொன்னாலும் அது அவருக்கு உண்மையோடு பாரிய தோல்வி, ரைட்? அப்போ யார்கிட்ட இந்த சக்தி வளங்கள் யார்கிட்ட இருக்குது? அமெரிக்காட்ட இருக்குது, டல்லாஸ் டெக்ஸஸில் இருக்குது, வெனிசுலா போகிற நாடுகள் இருக்குது, மத்திய கிழக்கு நாடுகள் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது. ரஷ்யாவில் இன்னொன்று இருக்குது, கேஸ். ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து கட்டாயம் கேஸ் தேவை. காரணம் என்னென்னா, நவம்பர்ல இருந்து மார்ச் வரங்காட்டியும் உள்ள அந்த குளிரை வந்து தாங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வெப்பம் தேவை. அந்த வெப்பம் வந்து இந்த கேஸ் கட்டாயம் தேவை. நீங்கள் ஒவ்வொரு இடத்த பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்திய இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் கனடா இதில் போனால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறே அவங்க அந்த இது குளிரை தாங்கிறதுக்கு வேற அந்த வெப்ப இதுகள் வந்து வேற சாதனங்கள் இருக்கும். இதுக்கு கேஸ் வேற போட்டிருப்பாங்க. அப்போ இது வந்து கட்டாய தேவைங்க. அதாவது நாங்கள் எவ்வளோக்கு உணவு உண்டு நீர் குடிக்கிறோமோ அதே மாதிரி அத்தியாவசிய தேவைன்னு கேஸ். இப்போ கேஸை வழங்குகின்ற நாடுன்ற மத்திய கிழக்கு நாடுகள் வழங்குகிறது.
ரஷ்யா வழங்குகிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு. இப்போ மத்திய நாடுகள்லேருந்து வழங்க முடியாத சூழ்நிலை வந்தால் அதான் இப்போ உதாரணத்துக்கு கட்டாண்ட ஒரு பிரதானமான கேஸ் தளத்துக்கு வந்து அடிச்சிட்டாங்க ஈரான். காரணம் என்னன்னா அவங்க வந்து அமெரிக்க தளத்துகளுக்கு வந்து கேஸ் கொடுக்குறன்ற ஒரு காரணத்தை வச்சு அடிச்சிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது? கேஸுக்கு ஒரு பெரிய தளம்பல்ல வரப்போகுது, தட்டுப்பாடு வரப்போகுது. இப்போ என்ன, நீங்கள் விரும்பியோ விரும்பாமல் வந்து ரஷ்யாட்டிருந்து நீங்கள் கேஸை வாங்க போகிறீங்க. இது ஒரு அடுத்தது வந்து இது இன்னொரு விஷயம். இப்போ உண்மையாக வந்து இதில் இன்னொரு எதிர்பார்ப்பு என்ன, ட்ரம்ப் எதிர்பார்ப்பு என்னென்னா, நாங்கள் வந்து இந்த சக்தி மூலங்கள் எங்கட கண்ட்ரோலில் எங்கட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கலாம்டா சீனாக்கு வந்து சக்தி மூலம் வழங்காமல் எங்களுக்கு தவிர்க்கலாம், அங்கே பிரச்சனை வரலாம். ஏன்னா சீனா வந்து தங்கியிருப்பது மத்திய நாடுகளிலே தான், ரஷ்யாவில் தங்கியிருக்கும். மற்றது இது ஹோர்முஸ் கால்வாய் மூலமாகத்தான் அதிகமாக எண்ணெய் சீனாவுக்கும் செல்லுது. அப்போ அந்த ஒரு பெரிய கனவுல இருந்தாங்க. இப்போ அந்த கனவெல்லாம் தவிடுபடி ஆயிட்டுது. அப்போ இது வந்து உண்மையாக வந்து ட்ரம்ப்போட கனவு என்ன இருந்திருக்குமெண்டா, சீனா வந்து அடித்து வீழ்த்தலாம், ரஷ்யா வந்து அடித்து வீழ்த்தலாம், ஈரானை அடித்து வீழ்த்தலாம், இந்த 3 நாடுகளும் அடித்து வீழ்த்தலாம். தங்களோட விஷயங்களை தான் இப்போ வெனிசுலாவிலேருந்து எண்ணெய் கச்சா எண்ணெய் எடுத்து அடுத்த நாடுகள்லாம் வழங்கலாம். அது தங்களுக்கு ஒரு பெரிய வியாபாரமாகவும் நடக்கும். அமெரிக்காவில் உள்ள கிடங்களை வந்து பாதுகாத்து கொள்ளலாம் எதிர்காலத்தில். இப்போ உண்மை என்னென்றால் அமெரிக்கா யுத்தத்தில் ஈடுபடுகிறது, ஆனால் அமெரிக்காவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பாவம் மத்திய நாடுகள் தான் முழுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். எங்கள் நாட்டிலிருந்து பல பேர் வருமான வரி மத்திய கிழக்கு நாடுகளிலே இல்லை, இன்கம் டேக்ஸ் இல்லை என்பதற்காக பல தனவந்தர்கள் செல்வந்தர்கள் எல்லாம் தங்களுடைய காசுகளை, பணங்களை, சொத்துக்கள் எல்லாவற்றையும் துபாயிலும் அரேபிய நாடுகளிலும் தான் கொண்டே வைத்திருக்கிறார்கள். இப்போ அவர்கள் கொண்டே வைத்தவர்கள் கொண்டு போன காசை திருப்பி கொண்டு வர முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இந்த ஒரு சூழ்நிலையிலே, இது ஒரு மிக முக்கியமான, இந்த ஒரு சூழ்நிலையிலே எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய போர்ட் சிட்டி ஒரு பெரிய முக்கியத்துவம் பெறுவதாக பல பேர் சொல்லுகிறார்கள். காரணம், இது வரிச்சலுகை இருக்கக்கூடிய ஒரு இடம், மற்றது இந்த மாதிரி யுத்தங்களுக்கு அப்பாற்பட்ட இடம். இனிமேல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு திருப்பி அந்த ஒரு கேள்வி வருமா? மத்திய கிழக்கு நாடுகள் உயர்ந்து பார்ப்போம், வல்லரசுகள், பணம் படைத்த நாடுகள், செல்வந்தர்கள், உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிற நாடுகளை நாம் நினைத்து பார்ப்போம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த இடத்துக்கான முக்கியத்துவம் குறைந்து போர்ட் சிட்டிக்கு வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எந்த வாலையும் ஆப்பர்ச்சுனிட்டி கட்டாயம் வாய்ப்புகள் வரும். ஸோ அந்த கான்டெக்ட்ல ஈவன் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் தொடங்கின காலத்துல இருந்து அமெரிக்காவுக்கு பாரிய அளவு துண்டு விழுற இது வந்து என்ன சரியான மாதிரி அவங்க செலவழிக்கிறாங்க. இப்போ நேற்று $50 பில்லியன் கேட்டு ட்ரம்ப் கேட்டிருக்கிறார். அந்த நாட்டிலையும் பவர்ட்டி இருக்குது, அந்த நாட்டிலையும் நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் குறைஞ்சிட்டு நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி யூரோப்பியன் நாடுகளையும் இந்த பிரச்சனை, ஏன்னா அவங்க வாக்குத்தான் செலவழிக்கிறாங்க, சனத்தின் கட்டியெழுப்பலுக்கு செலவழிக்கலாம். ஆனால் அதையே நீங்கள் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோ சைனாவோ இப்போ இருக்கிற குளோபல் சவுத்தில் இருக்கிற நாடுகள் வந்து அவங்க தங்கிற நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நல்லா டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த ரோட் பெல்ட் இது இனிஷியேட்டிவ் உண்டு, அது சைனா செய்யுது. ஸோ அந்த கான்டெக்ட்ல கீழத்தைய நாடுகள் என்று சொல்லப்பட்ட நாடுகள் வந்து ஒரு யூனிஃபைட் இதாக வந்திருக்குது. ஏன்னு சொன்னால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து பாரிய அளவில் மனித உரிமை மீறல்களை செய்யும் போது, இப்போ நாங்கள் சைனாவில் டெமோக்ரஸி இல்லை, சைனா பாரமான பிரச்சனையான நாடுகள் என்று தான் நாங்கள் கதைச்சிட்டு இருந்தோம் இவரெல்லாம். ஆனால் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த நாடுகளோடையும் அலையன்ஸ் வச்சு கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கா வந்து நான் அலையன்ஸ் மூமெண்ட்டோட பார்ட்டாக இருந்தது. இப்போ நாங்களும் அலையன்ஸ் வைக்கிறோம், வேரியஸ் அலையன்ஸ். இப்போ ரீசன்ட்லி இந்தியாவோட தலைமையிலையும் சில அலையன்ஸ் வந்துச்சு, ரஷ்யா இந்தியாவோட தலைமையிலையும். ஸோ அந்த கான்டெக்ட்ல குளோபல் சவுத்தில் பாரிய அளவில் மாற்றங்கள் நிகழலாம். நாட் ஓன்லி நாங்கள் எங்களோட போர்ட் சிட்டி மாத்திரம் இல்லை, டூரிசம் வந்து வெஸ்டர்ன் டூரிசம் வந்து மற்ற பக்கத்தால் ரூட் மாறலாம். இவ்வளவு நாளும் நாங்கள் மத்திய நாடுகளால் தானே டூரிசம் செஞ்சு கொண்டிருந்த நாங்கள் இப்போ ஃபார் ஈஸ்டர்ன் கண்ட்ரி ஜப்பான் ஹப்பாக மாறும், அல்லாட்டி சிங்கப்பூர், ஹாங்காங், அந்த நாடுகளுக்குள்ளால டூரிஸ்ட் வந்து அந்த நாடுல டூரிசம், அதை நாங்கள் எங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் வந்து மத்திய நாடுகளுக்கு பதிலாக இந்த பக்கம் ஏஷியன் நாடுகளுக்கு ஒர்க் ஃபோர்ஸாக போகிறதுக்கு சான்சஸ் எல்லாம் இருக்குது. அதால் இக்கனாமியில் பாதிப்பு வந்தாலும் நாங்கள் ரிகவர் பண்ணுற ப்ரோசஸும் நடக்கலாம் குளோபல் சவுத். வேர்ல்ட் ஆர்டர் நீங்கள் சொன்னது போல் அந்த ஆர் முதல் ஆர் பிறகு என்ற அந்த ஒரு அமைப்பு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நிறைய இருக்கிறது. இப்போ இந்த யுத்தத்தை சமரசம் செய்ய வேண்டுமாக இருந்தால் யாரால் செய்ய முடியும்? ஸோ இப்போ கரண்டாக சமரசம் செய்து கொண்டிருந்தது ஒமான் தான்.
அதுக்கு பிறகு எனக்கு விளங்குது யூகே இப்போ ப்ளே பண்ணுற ரோலை பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் எடுத்திருக்கிற பொசிஷன் EU நாடுகளோட சேர்ந்து ஸ்பெயின் வெரி இம்பார்ட்டன்ட் சாnchez அந்த அவர் வந்து சரியான ஸ்ட்ராங்கான லீடர் அந்த நாட்டில், அதால் அவர் எடுத்த பொசிஷன்ஸ் அதுகளை பார்க்கும்போது யூரோப்பியன் நாடுகள் வந்து இன்னொரு பீஸ் நெகோஷியேஷனுக்கு மத்திய கிழக்கில் இருக்கிற நாடுகளை தள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மீடியேஷன் செய்யக்கூடிய ஒரு ப்ரோசஸும் இருந்து வரலாம். ஏன்னா EU பயப்படுது ரஷ்யா ஸ்ட்ராங்காக ஆக உக்ரைனை பிடிக்கிற சான்சஸ் கூடும். அதால் தங்களோட பாதுகாப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எப்படியும் மத்தியதரை நாடுகளில் இருக்கிற அந்த ஓவை நிப்பாட்டி ரஷ்யாவோட ஒயில விற்க விடாமல் ஆக்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க கட்டாயம் ஒரு பீஸ் நெகோசியேஷனுக்கு போவாங்க. உண்மை. இப்போ சில வேளைகளிலேயே ரஷ்யா ஒரு பெரிய எதிரி, ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய எதிரியாக இருக்கிற நாடு. இந்த யுத்தத்திலே அமெரிக்கா எதிர்பார்த்ததை அடைய முடியாவிட்டதன் காரணமாக ரஷ்யா சில வேளைகளிலே ராஜாவாக திருப்பி வர வாய்ப்பு இருக்கிறதா? அவங்களோட வளங்களை பார்க்குற நேரம், அவங்கள உள்ள எண்ணெய் வளத்தை பார்க்குற நேரம், கேஸ் பார்க்குற நேரம். ஆகவே சில வழியில் மற்ற ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவோடு சமரசமாக போகக்கூடிய வாய்ப்புகளும் வரலாமா? வரலாம். இந்த யுக்ரைன் 4 வருஷமா நடக்குதே உக்ரைன் ரஷ்யாவோ, அதால பாரிய அளவுக்கு யூரோப்பியன் நாடுகள் விழுந்துட்டுது. ரைட். ஸோ அந்த கான்டெக்ட்ஸில் அந்த யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்கும் இப்போ புதுசாக தொடங்கி இருக்கிற இந்த புதிய யுத்தம் வந்து பல யுத்தங்களை உருவாக்கியிருக்கு. இப்போ இஸ்ரேல் வந்து லெபனானுக்கு கிடைக்குது. இன்னொரு பிரச்சனை அவங்களுக்கு வரும் ரெஃப்யூஜிஸ். இப்போ இந்தந்த நாடுகளில் இருக்கிறாக்கெல்லாம் ரெஃப்யூஜிஸாக யூரோப்புக்கு தான் போகிறாங்க. இப்போ யூரோப்பியன் நாடுகளில் அது ஒரு பாரிய சுமையாக வந்து கொண்டிருக்குது. ஸோ அந்த கான்டெக்ட்ஸில் இது ஒரு முடிவுக்கு வரலாம். இறுதி 2 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையிலே 1948ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையிலே நம்பிக்கை எல்லா நாடுகளுக்கு நம்பிக்கை இருக்கும், மக்களுக்கு போய்விட்டது. கட்டி எழுப்ப முடியுமா? ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச சட்டங்கள் வந்து மதிக்கப்பட்ட நேரம் தான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு வந்து ஒரு வேலை இருக்கும். ட்ரம்ப் வந்து சர்வதேச சட்டத்தை மதிக்கிற ஒருத்தர் இல்லை. எப்போ ட்ரம்ப்பை கட்டுப்படுத்த முடியுமோ, எப்போ அமெரிக்கா வந்து சர்வதேச சட்டத்தை மதிக்குமோ அந்த நாளைக்கு வந்து மறுபடியும் ஐக்கிய நாடுகள் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஐக்கிய நாடுகள் சபை என்பது அது ஒரு அமைப்பாக இருந்தாலும் அது நாங்கள் தான், ஒவ்வொரு நாடுகளும். சரியா? அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாடுகளும் எப்படி நாங்கள் மனித உரிமை சாசனங்களையும் மனிதநேய சாசனங்களையும் பின்பற்றோமோ அதை வைத்துக்கொண்டு தான் ஐக்கிய நாடுகள் சபை ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஒரே ஒரு பிரச்சனை அங்கே இருக்கிறது வீட்டோ பவர். பாதுகாப்பு சபையில் இருக்கிற வீட்டோ பவரை பாவிச்சு தான் அது யுத்தம் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த வீட்டோ பவர் வந்தது. ஆனால் அவங்க யுத்தத்துக்கு பாவிக்கிறாங்க. ஸோ அந்த கான்டெக்ட்ல UN செக்யூரிட்டி கவுன்சிலை நாங்கள் தள்ளி வைத்தாலும் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரோசஸ் ஜெனீவாவில் இருக்கிற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகமும் சுயாதீனமான அலுவலகம் ஐக்கிய நாடுகள் சபையோட சேர்ந்தாப்போல இருக்கிற சுயாதீன பல ப்ரோசஸ் இருக்குது, கமிட்டிஸ் இருக்குது, இண்டிவிஜுவல்ஸ் தனிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் இன்றைக்கு மட்டும் இந்த விஷயங்களை வெளியால கதைக்கிறது. ஸோ அதால அது கட்டாயம் அந்த அமைப்பு இருந்தே ஆகணும். அந்த அமைப்பு தொடர்ந்து வேலை செய்யும். உண்மையாகவே மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தம் காரணமாக நாங்கள் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறோம். எவ்வாறு நாங்கள் அடுத்த கட்ட காய்நகர்த்தங்களை செய்ய போகிறோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்க போகிறது. பல விடயங்களை இன்றைய தினம் பேசியிருந்தோம். எங்களோடு ஷிஹார் அனீஸ் அவர்களும் ஷெரீன் சரூர் அவர்களும் எங்களோடு இணைந்திருந்தார். மனமார்ந்த நன்றிகள். நன்றி. இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றி கொண்டு உங்களிடம் விடை பெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.